என் பேர் ராஜரத்னம். என்னுடைய மூத்த பொண்ணு வந்து சுபஸ்ரீ, சின்ன பொண்ணு பேர் தேஜஸ்ரீ. சுபஸ்ரீ வந்து 2007 9வது மாதம் பிறந்தா. அவள் பிறக்கும்போது நார்மலான மாரி தான் இருந்தது. அப்புறம் 2 வயசாச்சு. எங்களுக்கு அவளுடைய கூப்பிடும்போது திரும்பி எங்கள பார்க்கல. சரி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். அப்போ ஆரம்பத்தில் நார்மல்னு சொல்லிட்டாங்க. பாண்டியில் செக் பண்ணோம். ஒரு நாள் படாசு வெடிச்சது. அப்போ கூட அவள் கிட்ட தான் இருந்தாலும் ஒழிய அதுக்கான ரியாக்ஷனே கொடுக்கல. ஏன்னா சின்ன பசங்களாம் வெடிக்கும்போது ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் மறுபடியும் எடுத்து போய் செக் பண்ணும்போது பார்த்தா அவளுக்கு ஆமாம் காது கேட்கல அப்படின்னாங்க. 2 வயசுல தான் சார் கண்டுபிடிச்சோம். அறுபடை வீட்ல பாண்டியில தான் செக் பண்ணாங்க. இத மாரி சுத்தமா 90% பாப்பாக்கு லாஸ் அப்படின்னு சொல்ட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இவள நல்லா இருக்க பசங்களே இந்த காலத்துல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இந்த மாரி பாப்பாவ வச்சுட்டு நாங்க ஆனா அந்த டைம்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. வெளிய சொல்ல முடியல. ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ ஃபீலிங்ல இருந்தோம். அது ஆண்டவன் அருளால தான் அவ இந்த அளவுக்கு வந்திருக்கான்னே சொல்ல முடியும். நான் எம்ஆர்ஐசி ஆர்சி ஹைஸ்கூல் உடற்கல்வி ஆசிரியர் பேசுகிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் தான் சுபஸ்ரீ. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் கோச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு பிறவியிலேயே வந்து காது கேட்காது, வாய் பேசாது. அதனால ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் தான் புள்ளைய அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதான் சார் ஆண்டவன் ஏன் எங்களுக்கு இந்த குழந்தைய குடுத்தான்னு தான் கடைசியில நாங்க கேட்டது.